ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே மருதாந்தை கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் விவசாயத்தை நம்பி பிழைப்பு நடத்தி வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள குளம் வருவாய்த்துறை கிராம கணக்கில் சிவன் கோவில் ஊரணி ஒன்று உள்ளது. இந்த சூழலில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் பண்ணை குட்டை வெட்டும் திட்டத்தின் கீழ் அந்த சிவன் கோவில் ஊரணியை வெட்டி ஆழப்படுத்துவதற்காக JCB இயந்திரம் மூலம் தூர்வாரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அந்த கோவில் குளத்திலிருந்து பூமி கடையில் சிவலிங்கம், நந்தி சிலை மற்றும் கருங்கற்கள் போன்றவை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியினர் சுமார் 80 ஆண்டுகளுக்கும் பழமையான ஆவுடையுடன் கூடிய அந்த சிவலிங்கத்தின் மதிப்பை உணராமல் அதை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு தனது வேலையை தொடங்கியுள்ளனர். அதன் பின்னர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தற்காலிகமாக அந்த இடத்தில் தகர சீட்டினால் மேற்கூரை அமைத்து அந்த சிவலிங்கத்தை ஆவுடையில் தூக்கி நிறுத்தி பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இதனை அறிந்த சுற்று வட்டார கிராம பொதுமக்களும் சிவபக்தர்களும் தினந்தோறும் அந்த கிராமத்திற்கு சென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவத்தலத்தில் வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த சிவலிங்கம் பல்லாயிரம் ஆண்டுக்கு அங்கிட்டு எங்கள் தாத்தா தகப்பனாரை பற்ற தாத்தா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் சொன்னார், இதில் தேர் கிடக்கு, சாமியெல்லாம் கிடக்கு, இப்போ அந்த ஊரணிக்கில் ரொம்ப யாகமாக பார்த்துக்கிறதுன்னு சொல்லியிருந்தார். அதை மனசிலே வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் இது எப்படி எடுக்கிறது தோன்றுனா எடுக்கலாமா வைக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகில் உள்ள மருதாந்தை என்ற கிராமத்தில் லிங்கம், ஆவுடை, 2 நந்தி சிற்பங்கள் சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சிற்பங்களின் அமைதியை கொண்டு இவை சோழர் காலத்தை சேர்ந்தது என கருதலாம். இங்கு சோழர் காலத்தில் ஒரு சிவன் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை அறிய முடிகிறது. மேலும் கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு பாண்டிய நாட்டை நேரடியாக ஆட்சி செய்த சோழர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல இடங்களில் சிவன் கோயில்களை கட்டியுள்ளார்கள். அதே காலகட்டத்தில் இக்கோயிலும் கட்டப்பட்டிருக்கலாம் என்பதை கூறலாம். கிபி 12ஆம் நூற்றாண்டில் மதுரை மற்றும் திருநெல்வேலி பாண்டியர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாரிசுரிமை போரின் காரணமாக இலங்கை மன்னர்கள் மற்றும் சோழ மன்னர்களுக்கிடையே வாசிப்பட்டினத்திலிருந்து திருப்பத்தூர் வரையிலான பகுதிகளில் போர் நடந்தது. அக்காலகட்டத்தில் இப்போ கோயில் அழிவுபட்டிருக்கலாம் என கருதலாம். ராஜகுரு, ராமநாதபுரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.